ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க் பண்ண காசு ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்தினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிறத பார்க்குறோம். ஒரு சில வண்டிங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுது. இது ஏன் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% பார்த்தீங்கன்னா தப்பாக தான் பண்ணுறாங்க. மிச்ச 10% தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுறாங்க. ஏன்னா நானுமே ஃபஸ்ட்டு இந்த தப்பு பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கே இந்த விஷயம் இப்போ தான் தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இது புதுசாக லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டியை பார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் பிரேக்கை போடுவோம். அதுக்கப்புறம் வந்து வண்டியை பாதி பேர் அப்படியே விட்டு விடுவோம். இதில் என்ன நடக்குதுன்னா, ஹேண்ட் பிரேக் போட்டால் வண்டி வந்து அப்படியே நின்றுடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஹேண்ட் பிரேக் போட்டால் வண்டி வந்து பேக் வீல் மட்டும் தான் பிடிக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெக்கானிக்கல் இது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரெஷர் வந்து அப்ளை ஆகாது. வண்டி வாங்கின புதுசில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குமே தவிர, போக போக பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் மெக்கானிக்கல்ன்றதால வந்து கொஞ்சம் லீக்கேஜ் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த தேய்மானத்தால் வந்து சரியாக பிடிக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பேக்லேருந்து லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பாருங்களேன். லைட்டாக பின்னாடி இருந்து ஒரு ஆள் சாயிறாங்களோ இல்லை நீங்களே கையால் தள்ளினீங்கன்னா வண்டி மூவ் ஆகும். ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்கள் வண்டியை ஒரு ஹேண்ட் பிரேக் மட்டும் போட்டு நிறுத்திருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறுத்தாதீங்க. ஸோ வண்டியை வந்து ஹேண்ட் பிரேக் போட்டதுக்கப்புறம் கியர் போட்டு நிறுத்தணும். அதே மாதிரி கியர் போடுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு வண்டி இப்படி நிறுத்திட்டு இப்படி ஃபஸ்ட்டு கியர் போட்டு நிறுத்திடுவாங்க. பெரும்பாலும் பண்ணுற விஷயம் வந்து இதுதான். இதுலேயுமே பெரிய தப்பு இருக்குது. என்னன்னா, எப்பயுமே வண்டியை வந்து ஃபஸ்ட் கியர் போட்டு நிறுத்தக்கூடாது. இது வந்து ஒரு டெக்னிக் மாதிரி தான். அதை வந்து நம்ம எங்கே நிறுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான். அதை வந்து நம்ம சினாரியை வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலான ஸ்லோப்பு எதுவுமே இல்லை, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நிறுத்துறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹேண்ட் பிரேக் தான் போடணும், கியரை போட்டுறக்கூடாது. ஏன்னா கியரை போட்டிங்கன்னா மொத்த லோடுமே வந்து கியரில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டு பேக் வீல் வந்து லாக் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் வீல் வந்து லாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கியர் போட போகிறோம். கியரை வந்து எப்பயுமே லோயர் கியரில் போடக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டில் போடக்கூடாது. நான் இப்போ என் வண்டியில் பார்த்தீங்கன்னா தேர்டு ஃபோர்த்து, இந்த டாடா ஏஸ்ன்றால் தேர்டு ஃபோர்த்து தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேர்டு இல்லை டாப்பில் போட்டுக்கோங்க. டாப்பில் போகிற ஒரு ரிஸ்க் என்னென்னா, தெரியாமல் யாராச்சும் உட்காடுறாங்க, கைப்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் ஆகிடும். அதனால் வந்து எப்பயுமே கூடுமான அளவுக்கு நான் டாப் போட மாட்டேன். ஸோ தேர்டு. ஸோ இந்த மாதிரி தேர்டு போட்டு நிறுத்திட்டிங்கன்னா ஹையர் கியர்ஸில் இருக்கும்போது வண்டி பின்னாடி இருந்து புஷ் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஒரு சில வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோயர் கியரில் இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹையர் கியரில் இருக்கும்போது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நார்மலாக நிற்கும் போது எப்பயுமே தேர்ட் கியர் போட்டு தான் நிறுத்தணும். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த கீழே பார்த்த மாதிரி ஸ்லோப்பில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வண்டி வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ எப்படி நிறுத்தணும்னா, ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக்கை போடணும். செகண்டு கூடுமான அளவுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த கீரை போடாதீங்க, ரிவர்ஸ் கீரில் போட்டு நிறுத்துங்க வண்டியை. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் கீரில் போட்டு நிறுத்தினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோப் இருக்கிறதால என்ன தான் புஷ் பண்ணி தள்ளினாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ரிவர்ஸ் கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவர்ஸில் தள்ளினா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃப்ரண்ட்டில் தள்ளினா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்லோப்பில் வண்டியை வந்து ரிவர்ஸ் கீரில் போட்டு நிறுத்தினீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் சுத்தமாக கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லோப்பு மேலே பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோப்பில் எக்காரணத்து கொண்டும் வண்டியை ரிவர்ஸ் கியரில் நிறுத்தக்கூடாது. ஏன்னா லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து ரிவர்ஸ் வண்டி வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கா. ஸோ அந்த டைமில் ரிவர்ஸ் கியரில் போகிறதால அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஸ்லோப்பில் வண்டியை வந்து ஹை கியர்ஸில் முன்னாடி பார்த்த மாதிரி போடுங்க. ஐ மீன் முன்னாடி பார்த்த இந்த சென்ஸ் வந்து முன்னாடி போகிற கீர்ஸ். ஸோ 1 2 3 4 5 அந்த மாதிரி எந்த கியர் இருக்கோ அதில் வந்து ஹை அண்ட் கியர்ஸில் போட்டுக்கோங்க. இவ்வளோ நாள் இந்த தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.